சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் உபவாசத்துக்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கும் தெரிந்த பாடல், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீர் அற்புதம் கண்டறிவார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகைந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சேர்ந்து பாடுவோமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. ஆமென். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசய காண செய்யும், நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசய காண செய்யும், நீர் அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தாதேவன் என்று நிறைவேற்றி வந்து விட்டார். என்று வாக்களித்தாதேவன் இன்று நிறைவேற்றி வந்து விட்டார். உன்னை அதிசய காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே.
தகந்தே போகுமே. இனங்கள் எல்லாம் என்றே கரைந்திடுமே. உன்னை அதிசய காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசய காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். அதிசயமே இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நேயாள் பொழிந்திடுமே. மாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நேயாள் பொழிந்திடுதே. உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்றி வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்றி வந்து விட்டார். உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசய காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்றி வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்றி வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேருக்கும் தெரிந்த பாடல், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன் என்ற பாடலை சேர்ந்து ஒரு மனதோட கரங்களை தட்டி பாடுவோம். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. சேர்ந்து பாடுவோமா? என் தேவா என் ராஜா உம்
கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்று மறிச்சிருப்பேன், நான் என்று மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால், என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓரோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்து சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடுமில்ல. சொத்து சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடியில. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மகிழ்ந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஒளியான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. ஒளியான சேற்றினிலே நான் உலர்ந்து கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழுதவ நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழுதவர். பாடுவோமா? பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழுதவ நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாங்க, அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன இருப்போம்? அழிஞ்சிருப்போம், மறிச்சிருப்போம். ஆமென் ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை தேசத்தினுடைய விடுதலைக்காக, நம்முடைய சபையின் ஆசீர்வாதத்திற்காக தொலைக்காட்சி மற்றும் லைவ் வழியாக இணைந்து கொண்டிருக்கிற தூரத்தில் இருக்கின்ற அத்தனை
விசுவாச குடும்பங்களுக்காக நாம் இந்த இடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் எப்படியாக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இங்கிருந்து நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் விடுதலையை கொண்டு வருமா என்று கேட்டால் கொண்டு வராது. கொண்டு வரும் என்று சொன்னால் கொண்டு வரும். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு அநேக இடங்களிலிருந்து வந்திருக்கிற பார்க்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நமக்கு எவ்வளவு தேவைகள் எல்லாம் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். இவ்வளவு பேரை இங்கே கொண்டு வருவதற்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், அவருடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறேன், அவர் கரம் என்னை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஓ இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. பாடுங்க. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், இனியும் கவலை இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, oh. Thank you. கிறிஸ்துவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேலே நோக்கமானேன். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேலே நோக்கமானேன். அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே, அழிந்து போன பாராட்டு வேண்டாமே. அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே, என்ன அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. Thank you. அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனவனை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காணாதவைகளோ நிச்சயம், இங்கு காணாதவைகளோ நிச்சயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் கவலை இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே.
கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. எதையும் தாங்கிடுவேன் இயேசுவுக்காய், எதையும் தாங்கிடுவேன் இயேசுவுக்காய். இனியும் அடிமை ஆவதே இல்லை, இனியும் அடிமை ஆவதே இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன், தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன். பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன், தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பாட்டுல 4 ஸ்டான்ஸா நம்ம பாடினோம், அப்படிதானே? இதுல ஃபாதர் எழுதின முக்கியமான ஸ்டான்ஸா இயேசு விரும்பின ஒரு காரியம், இயேசுனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனா செய்கிறோமா? உபவாச கூட்டத்தில் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லதுதான். மற்றவங்கெல்லாம் விடுதலை பெறுறோம், நல்லதுதான். உபவாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சேரில் ஆட்டோவில் ஏறி அவசரத்தில் போயிட்டாரு, இல்லை சொல்லாமல் போயிட்டாரு, இல்லை சாப்பாடு வாங்கும்போது உங்களை விட்டுட்டு வாங்கிட்டாரு, இல்லை கொஞ்ச நாள் முதல் கூட்டத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு பேசாமல் போயிட்டார், இன்னைக்கு ஏதோ கேட்டார். எப்படி வருது? அதில் வரி என்ன? பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன். இது இயேசு கிறிஸ்து செய்தார். உண்மையா பொய்யா? சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருத்தனுடைய காதை வெட்டினாங்க. ஆண்டவர் பார்த்து, பரவாயில்ல, என்ன அடிக்க வந்த பார்த்தியா, கிடைச்சிச்சு அவனுக்கு தண்டனை, பார்த்தியா, காது போச்சு, காது போச்சு அப்படியா சொன்னார்? இல்லை, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான்னு சொல்லி அவனுக்கு புத்தியும் சொல்லிட்டு காட்டி கொடுக்க வந்தவனையும் பார்த்து என்ன சொன்னார்? சிநேகிதனே, நீ செய்கிறதை சீக்கிரமா, சடன், இமீடியட்லி, அந்த ஆக்ஷன், இந்த வெரி வெரி ஆக்ஷன், அப்படிதானே? சீக்கிரமா செய். உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் 25 வருடமும் என்னோடு பணியாற்றின சகோதரர்கள் என்னோடு இருக்கிறீங்க. பகையை மறக்கிறனால தான் திருப்பி உங்களோட தோள்பட்டையில் கை வைத்து உங்களை ஆற தழுவ முடிகிறது. அதனால் தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். சபிப்பவர்களுக்கு ஆசி கூறணுமா? முடியுதா நம்மளால? முடியல. முடியணும். தாவீது செஞ்சார், நம்மளும் செய்யணும். ஏன்னா தாவீது மட்டும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, பிரியமானவன் இல்லை, நீங்களும் நானும் பிரியமானவர்கள். தூற்றுவோருக்காக ஜெபிக்கணும். ஜெபித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட கடினப்பட்ட இருதயத்தையும் தேவன் லகுவாக்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
ஏன்னா லூக்காவில் நமக்கு தெரியும், ஒரு ஜெபத்திற்கு குறித்த ஓமையை சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் மனுஷனை மதியாதவன், தேவனையும் மதியாதவன், ஆனாலும் அவள் என்னை தொந்தரவு செய்கிறபடினால் அவளுக்காக நான் எதையாவது செய்வேன். என்ன நீங்க இப்படியெல்லாம் சொல்லி அப்படின்னீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற காரியம் அதுதான். எந்த சூழ்நிலைகளிலும் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு கேட்குறேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாவே ரொம்ப நல்ல பாட்டு, உண்மையாவே ரொம்ப நல்ல பாட்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை கோரிடுவேன். பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன். சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன், சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன். தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன், தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேத வசனங்களில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை மாத்திரம் நான் வாசித்து விட்டு பின்பு ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நான் என்கிறவர் சொல்லுகிற நிறைய வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். நீங்க அப்படியாய் அதை உங்கள் இருதயத்தில் உள் வாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்வாராக. ஆமென் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடே இருப்பேன். இது முழுதும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னும் ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. நான் நானாகவே இருக்கிறேன், I am that I am என்று சொல்லி வேதத்திலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை நான் என்கிற வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரே, என் துதியை கர்த்தர் நீ அங்கீகரிப்பீராக. நான் உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்க போகிறார். பாடலாமா? அதிசயங்கள் செய்பவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த அதிசயங்களை சொல்லி பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். பாடுங்க. தண்ணீரை மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். சொல்லுங்க. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரும் மறுயில் இருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய உணர்வை அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்துட்டார். நல்ல கரங்களை தட்டி செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். நல்ல கரங்களை தட்டி செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் ஆடையாலே அடக்கினார். ஓ ராஷா பக்கராலரவா இயேசு செய்ய வல்லவர். மறந்துடாதீங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். சொல்லுங்க. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று எனக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள்ள அதிசயம் செய்கிறவர் இருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் மறுபடியும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற எண்ணை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இயேசுவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறேன், நன்றிகளை செலுத்துகிறேன். நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அறிமுகம் செய்து வைக்கிறதுல அப்படி என்னையா பெரிய பங்கு அப்படின்னு கேட்குறீங்களா? யோனத்தான் யுத்தம் பண்ணலை, தாவீது தான் யுத்தம் பண்ணார். ஆனால் யோனத்தான் தாவீதுக்கு என்ன செஞ்சார்? உதவி செய்தார், தோழனாய் இருந்தார். அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்னும் ஏசாயா சொல்கிறான், போ அல்லது அனுப்பு. அனுப்புகிறவர்களுக்கும் பெரிய பங்கு என்ன செய்து உண்டு. ஆகையினாலே நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்முடைய பார்வையற்ற குடும்பங்களுக்கும் விதவை பெண்களுடைய குடும்பங்களுக்கும் 60 குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மாதம் 10 கிலோ அரிசி, 5 கிலோ மளிகை பொருள். இதில் அநேகம் பேர் உதவி செய்திருக்கிறீங்க.
சில நேரங்களில் சில பேருக்கு வாக்கு பண்ணபடி கொடுக்க முடியாமல் போயிடுது. இன்னும் அப்படி வாக்கு பண்ணியிருக்கிறவங்க சரியாக கொடுக்கவும், நிறைய பேர் விண்ணப்பம் கொடுத்துட்ருக்கிறீங்க, புதிய குடும்பங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் தொடர்ந்து அதனுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு 900 ரூபாய் தேவைப்படுகிறது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது 780 ரூபாயில் இருந்த இந்த திட்டம் இப்போ 900 ரூபாயில் வளர்ந்துருச்சு. ஆனால் காணிக்கை யாராவது ரைஸ் பண்ணுறாங்களான்னா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ரைஸ் பண்ண முடியல. நானும் கேட்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு விலைவாசி கூடி போச்சு. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்குறவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, தரித்திரம் பார மாட்டாங்க. வேதம் சொல்கிறது, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்திலிருந்து மிகுந்த இரக்கத்தை பெறுவார்கள். ஆகையினாலே நீங்கள் கர்த்தர் ஏவினால் எங்களோடு இந்த திட்டத்திற்காக தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியினுடைய ஆராதனை நம்முடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்த்து வருகிறீங்க. அந்த ஆராதனை கூட நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இதே இடத்துல ஒவ்வொரு புதன்கிழமை 12 மணிக்கும், வெள்ளிக்கிழமை தோறும் 12 மணிக்கும், 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டமும் மற்றும் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இவைகளிலே நீங்கள் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து மேலதிக விவரங்களுக்கு எங்கள் ஊழியத்தில் கீழே போடக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இன்னொரு காரியம், நம்முடைய ஊழியத்தில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைத்து சத்தியத்தில் வளர்த்து அவர்களுக்கான திருமணத்தையும் செய்து வைக்கிறது நம்முடைய ஊழியத்தினுடைய பெரிய பங்காக இருக்கிறது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தொடர்ந்து 24 மணி நேர ஜெபத்திற்கும் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகள் வாயிலாகவும் கூட நீங்கள் கீழே போடக்கூடிய நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. வெரி குட். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திவனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை உள் மீது அமிழ்து கழுதவனை, அன்னை மரி சுதனை உள் மீது அமிழ்து கழுதவனை, முன்னனை மீதிட்ட சின்ன குமாரனை, முன்னனை மீதிட்ட சின்ன குமாரனை முன்னுரைத்ததன்படி இந்நிலம் ஈந்தவனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லுவேன். ஒரு நாள் பிரசங்கம் என்பது, நீங்க சொன்னீங்கல்ல, டெட்டு செட்டு குரூப் 2 குரூப் 4, இது எல்லாம் விட எனக்கு ஒரு மேலான எக்ஸாமை போல, இந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்றேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த கூட்டத்துக்கான ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை மட்டும் மோசஸோட லைஃப்ல கிரிய செய்யலைன்னா எங்க இருந்திருப்பேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா என்னோடு இருந்த ஜனங்கள் அநேகர் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி நான் பார்க்கும்போது இன்னைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களுக்கும் சபையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு ஆலோசனைகளை, ஒரு புத்திமதிகளை என் தேவன் என்னிடத்துல வைக்க சொல்லி இருக்கிறார். அதை தான் வைக்க போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப கூட நம்ம நிறைய ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணோம். அது எல்லாமே தவறுகளாலே விளையக்கூடிய காரியங்களினால தான் என்ன செய்து வருது. அப்ப தவறுகள் நடக்குதுன்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு கண்டிப்பு வேணும். வேணுமா வேணாமா? இன்னைக்கு கண்டிஷன் பண்ற ஒரு குணாதிசயங்கள் நமக்கு என்ன செஞ்சு போச்சு? குறைஞ்சு போச்சு. ஆனா வேதம் சொல்கிறது நம்ம கட்டாயமா கண்டிஷன் பண்ணியே ஆகணும். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன். இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் என்ன கண்டிஷன் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்குது? ஞானத்தை கொடுக்கிறது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. நிறைய டவுன் பஸ்ல, நிறைய பிரைவேட் பஸ்ல, நிறைய ஆமினி பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ கொஞ்சம் ஊழியம் குறைவு. ஆனால் ஒரு காலத்தில் வீட்டில் தூங்குறதை விட நான் ட்ரெயினில் தூங்குறதும் டிராவல்ஸில் தூங்குறதும் அதிகம். இதில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டிலும் ஒவ்வொரு மனிதர்களை நான் பார்ப்பேன். தேகம் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் என்னத்தை கொடுக்குது? ஞானத்தை கொடுக்குது. இஷ்டத்துக்கு கண்டிஷனே இல்லாத வளர்க்கிற பிள்ளை தாய் தகப்பனுக்கு என்னத்தை கொண்டு வர்றாங்க? வெட்கத்தை கொண்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட சபையில் எப்படியும் ஒரு 100 பேர் உட்காந்துருப்பீங்க. இதில் திருமணம் முடித்தவங்க 75% இருப்பீங்க. அப்படி தானே? உட்காந்து இப்போ என்கிட்ட வந்து தனித்தனியாக கண்டிச்சதுனால உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு செய்தி என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. அதே சமயத்தில் சில பிள்ளைங்க, சில பெற்றோர்கள் என்ன அவங்களே இந்த காலத்தில் சொல்றாங்கன்னா, நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா விரட்டிக்கிட்டே இருந்து வளர்ந்தேன், எதுக்கெடுத்தாலும் நொய்யின்னுக்கிட்டே வளர்ந்தேன், என் பிள்ளைய அப்படி நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பிள்ளை கடைசியில் என்னத்தை தான் கொண்டு வருது? வெட்கத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும், வேதத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். எடுக்க வேணாம் அந்த சம்பவத்தை. தீனாள் அவள் வீணாய்
போனாள். எப்படி காரணம்? என்ன காரணம்? தாய் தகப்பன் கண்டிஷன் பண்ணல. ஊரை சுத்தணும்னு சொன்னான், ஊரை சுத்தணும்னு சொன்னான், போயிட்டு வான்னா. என்ன நடந்துச்சு? வெட்கம் உண்டானது. அல்லேலூயா. அதுல நீங்க யாக்கோபு புலம்பல கடைசி வசனத்தையும் முந்தின வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது ஒரு 2 பேய முரட்டாட்டமா எழும்பி அவங்க மன்னிப்பு கேட்க வந்தாலும் கூட தன் தகப்பன் தாய் சொல்லை கேளாமல் என்ன பண்ணா? தேசத்தையும் அழிச்சு விடுவான். அப்போ ஒரு புலம்புவான், என் வாசனையை இந்த பூமியில நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கெடுத்து புட்டீங்க. அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல நம்ம பிள்ளைகள்கிட்ட, ஏண்டா இப்படி ஒழுங்கா இருக்காம என் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கேடா. சொல்றமா சொல்ல மாட்டோமா? சொல்றமா சொல்ல மாட்டோமா? சொல்லணும். இனிமேலாவது சொல்லணும். எப்படி சொல்லணும்? கண்டிக்கணும். கண்டிச்சு என் பேரை கெடுத்துறாத, எனக்கு வெக்கம் உண்டாக்க பண்ணிராத, இஷ்டத்துக்கு ஓம் பாட்டில் என்ன செய்யாத, தெரியாத. கடிந்து கொள்ளுதலை பற்றி, கண்டிப்பை பற்றி வேற எங்கேயாவது போய் டெபினேஷன் தேவைப்படுதா அப்படின்னு எடுத்து பார்த்தா, நான் நிறுவனம் வச்சிருக்கனால எனக்கே சொல்லிக்கலாம். இந்த ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது கூட என் தாய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிள்ளைய அடிச்சிருச்சுன்னு. கண்டிஷன் இல்லை. கண்டிஷன் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யல? கேட்க மாட்டேங்குது. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்கள் தாய் தகப்பனுடைய கடினத்தை, கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கும் போது உங்களை வாழ்க்கை வீணா போயிடும். உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? வீணா போகும். சில பேருக்கு புத்திமதினாலே பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? நல்லா வாங்கி கொடுங்க, நல்லா சாப்பிடுவான். நல்ல பிரியாணியா வாங்கி கொடுங்க, சாப்பிடுவான். கண்டிஷன் பண்ணுங்க, 2 நாளைக்கு இந்த பக்கமே வர மாட்டான், 1 வாரத்துக்கு ஃபோனே பண்ண மாட்டான். ஒத்துக்கிறீங்களா? சில கேஸ் இருக்கு. என்கிட்ட நல்ல ஹையர் ஸ்டடீஸில் படிக்க வைக்கிற பிள்ளைங்க கூட ஒரு சின்ன காரியம், ஏம்மா உன்னைய மாதிரி தானம்மா அவனும், நீ ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதானமான்னு சொன்னா 3 நாளைக்கு என்கிட்ட பேச மாட்டான். நான் அப்புறம் கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சி, ஏன்னா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை நம்மளும் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், பிரம்பும் கடினமும் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஞானத்தை கொண்டு வரும். அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், வேதனையோடு பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு பிள்ளையாவது ஊதாரித்தனமா தெரியுது, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருத்தனாவது ஊதாரித்தனமா தெரியுறான். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஒரு ஊருக்கு ஒருத்தனாவது நாடக மேடையில் படுத்து கிடக்கான்? ஏன் வீடு வாசல் இல்லாமையா? தாய் தகப்பனுடைய கண்டிஷன் என்ன செய்யல? பிடிக்கல. அல்லேலூயா. சரி, தாய் தகப்பன் மட்டுமா கண்டிக்கிறாங்க? நம்மை கர்த்தரும் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறாரு. கர்த்தருடைய கண்டிஷனை ஏத்துக்கிறாதவன் கடவுளுடைய பிள்ளையே இல்லைன்னு அவர் சொல்றாரு. வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம். நிறைய காரியம் இருக்கு, நான் ஒவ்வொன்றா சில காரியத்தை காட்டி கொடுக்கிறேன். 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் மகனே, என் மகனே, நல்லா ஆரம்பிக்குது பாருங்க அந்த வசனம். யாருக்குப்பா? பிள்ளைன்னு பேருக்கு சொல்றது இல்ல. அந்த பிள்ளைய போல நீங்க விழற நேரம்லாம் தூக்கி விடுறேன் பாருங்க, உங்களை பார்த்து சொல்லுது இந்த வார்த்தை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்களை கண்டிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கண்டிஷனோட வளரும்பீங்கன்னா நீங்க ஒரு கனத்துக்குரிய ஆனரபிள் பேஷனா மாறுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னையா சொல்றீங்க? அப்படியா சொல்லியிருக்கு பைபிள், அப்படியா சொல்லியிருக்கு பைபிள். பின்னாடி வாசிப்போம். நீதிமொழிகள்ல இன்னும் கொஞ்சம் வாசிக்குமா? 12வது அதிகாரம் முதல் வசனமே என்ன சொல்லுது? இந்த கடினத்தன்மையை குறித்து.
நல்லா இருக்கும் பாருங்க. எனக்கு இதை படிக்கும்போது உண்மையாவே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே இறந்து போனார். சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் காலம் அவர் இருந்திருந்து என்ன கண்டிச்சிருந்திருந்தார்னா இன்னும் கூட சீக்கிரத்திலே ஒரு பெரிய சபையை கட்டியிருப்பேன், நல்லா ஊழியம் செஞ்சிருப்பேன்னு தோணுது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆனா பிள்ளைங்க அதை என்ன செய்யறதில்ல, ஒபே பண்றதில்ல. நல்ல சபை கிடைச்சிருக்கு, ஊழியக்காரனை ஒபே பண்றதில்ல. நான் சொல்றேன், உங்களை கண்டிக்கிறாங்கன்னா உங்க மேல அவங்க அன்பு வைத்திருக்கிறாங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிமா 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். புத்திமதிகளை விரும்புகிறவன் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். அப்படித்தானமா போட்டிருக்கு? ஆமா. நிறைய பேர் அப்படித்தாங்க. கண்டிஷன் பண்ணணும்னா அவன் எப்படி இப்போ கண்டிஷனை வெறுக்கிறவனை எப்படி ஆகி போயிடுறான்னா மிருகத்தை போல ஆயிடுறான். பார்த்துருக்கீங்களா? அவர் ரொம்ப கோவக்காரர் இருப்பான் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம என்னமே பேச முடியாது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாரும் முழிச்சிருக்கீங்க. முழிச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. நல்லா சொல்லுது பாருங்க வசனம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் எவனோ அவன் மிருகத்தை போல இருப்பான். ரவுடி உருவாகிறாங்கல்ல, ரவுடி இருக்காங்களா? நம்ம ஊர்ல இருக்காங்களா? இந்த ஏரியாவில் ரவுடி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பொம்பளை ரவுடி இருக்கு, ஆம்பளை ரவுடி இருக்கு. பகிரங்கமா சொல்லுவேன், பொம்பளை ரவுடி இருக்கு, ஆம்பளை ரவுடி இருக்கு. நானும் ரவுடி தான். அல்லேலூயா. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி என்ன செய்யாது? பறந்தாகாது, திரும்ப வந்துடும் கீழே. அது தெரிய மாட்டேங்குது சில கேஸுகளுக்கு. ரவுடிங்கிறவன் எப்படி உருவாகிறான்னா கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டு மிருகமா மாறுறான். அவன் தான் ரவுடியாகவும் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யார் கண்டிஷன் பண்ணாலும் கொஞ்சம் கீழ்ப்படி, கொஞ்சம் செவி கொடு. அது உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஞானத்தை கொண்டு வரும். சில பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட இருந்து வெளியே போனாங்க. கண்டிஷன் பண்ணிட்டா எங்கேயுமே நிற்க மாட்டான் வேலையில். ஒரு சகோதரர் கூட எனக்கு ஃபோன் பண்ணார். கப்பலில் இருந்து ஃபோன் பண்ணுவார் அடிக்க ஒரு தடவை. வீட்டில் அவருடைய மனைவி கதறி அழுகும். கடன் வாங்கி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒருத்தரை பிடிச்சி வேலைக்கு அனுப்பிவிடும். அங்கே ஒரு சின்ன காரியம் வேலையில் இதை செய்ப்பா அதை செய்ப்பா இப்படி பண்ணுப்பான்னு சொல்லிட்டா அங்கே அவரால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த தாயும் தகப்பனும், தேவன் கொடுத்த கணவன் மனைவியுமா இருக்கிறீங்க. அதனால கடிந்து கொள்ளும் போது, கண்டிக்கும் போது எனக்கு நல்லதுக்கு தான் புத்தி சொல்றாரு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நல்லா மேலே வந்துருவீங்க. இல்லைன்னா எப்படி ஆகணும்? மிருக குணம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அடுத்த அதிகாரத்திலையும் கூட இதை பத்தி சொல்லியிருக்கு பாருங்க. இதே நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம் என்னமா சொல்லுது? வாசிமா. புத்திமதிகளை தள்ளுகிறவன் பாருங்க, ரொம்ப சவுட்ல அடிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு சொன்னா கோச்சிக்குங்க, எனக்கு பாருங்க அவன் அறியாம சிரிக்கிறான். அல்லேலூயா. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். உண்மைங்க, இது உண்மை. அப்பா அம்மா நல்ல சொத்துக்காரங்களா இருப்பாங்க, அப்பா அம்மா நல்ல ஆஸ்தி உடையவங்களா இருப்பாங்க. புத்திமதி சொன்னா கேட்காம வீட்டை விட்டு ஓடியாந்துருவான். கடைசியில் சார் ஊருக்கு போகிறேன் 5 ரூபா கொடுங்க சார் ஊருக்கு போகணும் 10 ரூபா கொடுங்க சார். இதை வச்சே சொல்லி எல்லாம் எத்தனை தடவை தான் ஊருக்கு போவான்னு தெரியாது, பாக்கெட் நெப்பிடுவான். ஆனால் தரித்திரம் என்ன செய்யாது? மாறாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசி மக்களே. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். இது எத்தனை பேர் நீங்க அனுபவமா இப்ப கேட்டா கூட சொல்லுவீங்க. ஏன் இந்த நிலைமை? நான் தான் எங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விதத்துல இருந்தா உங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். வேற யாரும் சாட்சி வேணாங்க, நானே சாட்சி இந்த காரியத்துக்கு.
நான் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டிய விதமாக இருந்தேன். 13 வருஷம் இருந்தேன். கர்த்தர் அழகா இப்போ எனக்கு கீழே கொஞ்சம் பேரை கொடுத்து, எனக்கு சில உண்மையுள்ள ஆடுகளை கொடுத்து, எனக்கு சில உண்மையாய் கொடுக்கக்கூடிய விசுவாசிகளை கொடுத்து நல்ல பொசிஷனில் வச்சிருக்கிறாரு. உண்மையை சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இல்லை அவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லுவார், நான் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லுவேன் அப்படின்னு வாழ்ந்துருந்தேன்னா எனக்குள்ள என்ன செஞ்சிருக்காது? இந்த ஊழியத்தை கட்டணுங்கிற ஞானம் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யாத? வெறுக்காத. புத்திமதி என்ன செய்யாத? தள்ளாத. அது உனக்கு என்ன செஞ்சிருக்கும்? தரித்திரத்தை கொண்டு வரும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா மழை பெய்யும் போது வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைப்பா, நல்ல வெயில் அடிக்கும் போது வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைப்பா, நல்ல ஒரு காலவெப்ப சூழ்நிலைகள் இருக்கும்போதும் இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கியப்பான்னு சொன்னா 2 நாளைக்கு இங்கிட்டு வர மாட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்துருவாரு, 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். கண்டிஷன் பண்ணும்போது கவுனி. எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம், கொஞ்சம் கவுனி. நீ தரித்திரனா இருக்கிறதற்கு தேவன் உன்னை என்ன செய்யல? அழைக்கவில்லை. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே உன்னை என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கண்டிஷன் பண்ணா சபைக்குள்ள நில்லு, ஃப்ரெண்ட்ஷிப்ல நில்லு, உனக்கு கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், தரித்திரம் மாறும். அதே அதிகாரத்தில் 24 என்னமா சொல்லுது? 13:24 வாசிமா. பிரம்பை கையாடாதவன் கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆமென். இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப தெரிஞ்ச வசனம். அதுக்காக கம்பெடுத்து அடிக்க சொல்லல. அதை வச்சு சும்மா அப்படி லேசா ஒரு ஆப்ஷனாவது என்ன செய்யணும்? பண்ணணும். ஆனா நம்ம ஆட்கள் பரம்பு என்ன செய்யறதில்ல? எடுக்கிறதில்ல. என்ன இருந்தாலும் என் மகையா, என்ன இருந்தாலும் என் மகையா. இதுல ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை பெத்த தகப்பமார்கள் கண்டிச்சா கூட அம்மா மாதிரி சொல்லிடுவாங்க, யோ சும்மா இரியா, ஒரு ஒத்த புள்ள இருக்கேன், என்னத்தை பெருசா திங்காத தின்ற போறேன், என்னத்தை பெருசா செலவழிக்காத செலவழிச்சிட்டு போறேன், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனை என்னத்தை நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? சில வீட்டில் அப்பங்காரங்களே சொல்லிடுவாங்க, ஏண்டி அவனை நொய் நொய்யுங்கிற, என் ஆசமாக என் வாரிசுடி, என்னத்தை வேணாலும் செலவழிச்சிட்டு போட்டோம். கடைசியில் எடுக்க வேண்டியதாக இருக்கும் திருவோடு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நல்லதுக்காக கண்டிக்கும் போது சில நேரங்களில் மகன் கூட பகையாக மாறுவான். புரிந்து கொள்ளணும். அதற்கு நீங்க டைம் கொடுக்கணும். கண்டி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீங்க சொல்லி தானே கண்டிச்சேன், ஏன் என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், இதை பார்த்துக்கிட்டு வரும்போதே நீதிமொழிகளில் 15வது அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 15வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். ஆமென். உண்மையாவே நீங்க வழியை விட்டு விலகி போயிருப்பான் பாத்தீங்களா, அவன் புத்திமதி சொல்றோம்னாலே கவலைப்படுவான். பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட போய்கிட்டு கேனாலே என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரப்பா. சரி வாசிப்பா அடுத்து. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். ஆமென். பாத்தீங்களா? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? வாழ வைக்கிறதற்கு அழைத்தாரு. அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? நம்மை வாழ வைக்கிற தெய்வம். அதனாலதான் நம்ம அவர் கூட சேர்ந்து பாடுறோம், வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனும் பலனும் ஆனவரே, என் வாழ்விலே ஒளி விளக்கே, என் வாழ்வில் நீரே போதுமே. இயேசு நம்ம எதற்கு அழைத்தாரு? வாழ வைப்பதற்கு. கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, எந்த மனுஷனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. சில நேரங்களில் சில பெற்றோர்கள் கடினத்தன்மையாக தான் இருப்பாங்க, சில ஆசிரியர்கள் கடினத்தன்மையாக தான் இருக்கணும்.
சில ஊழியக்காரன் கண்டிஷன் தான் பண்ணி நடத்தணும். அதில் உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பு என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அது ஊழியக்காரனுக்கும் தகப்பன் தாய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, கண்டிஷனை வெறுத்து போனா நிறைய பேர் சொல்லலாம். அப்சலோன் கண்டிஷனை வெறுத்தான். என்ன ஆனா, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன மரத்தில் தொங்குனான்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன மரத்துலயா? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடினத்தை வெறுக்கிறவன், கண்டிஷனை வெறுக்கிறவன் கண்டிப்பா சாவான். சொல்லுவோம் நம்ம, இந்த ஊருக்கு பக்கம் போகாதரா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, அந்த ஊர்ல போய் கபடி விளையாடாதரா சொல்லுவோம். கேட்க மாட்டான் நம்ம ஆளு. போயிட்டு வந்து எந்திரிக்கவே முடியல, இருக்கிறதுக்கு செத்தா கூட தேவலை போல தெரியுது. இதுக்கு அப்பா அம்மா கண்டிக்கும் போதே ஒழுக்கமா இருந்துட்டான். இந்த பைக் வேணாம்டா, இந்த பைக்கெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு வயசு இருக்குடா, திருகனேனா இங்க இருந்து அங்க போய் நிப்படா, நான்லாம் கண்டிஷனா இருப்பேன், அவன்லாம் வச்சிருக்கான், இவன்லாம் வச்சிருக்கான். கடைசியில் எந்த பேரிகார்டில் தலை இருக்கும், எந்த பேரிகார்டில் பைக் இருக்குன்னு தெரியாது. எனக்கு அன்பான தேவச்சனமே, யார் மேலே கோபம் வெறுப்பு கசப்பு இல்லை எனக்கு. யார் மேலே கோபம் வெறுப்பு கசப்பு எனக்கு இல்லை. நான் இந்த ஊழியத்தை செய்கிறதனுடைய நோக்கமே நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் ஐஸ்வர்யவானாக வேண்டும், நீங்கள் தரித்திர நிலையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லையா பிரதர், கல்யாணம் ஆகலையா பிரதர்னு. என்ன சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை இருக்குல்ல சிஸ்டர் பிரதர், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இவன் இப்படி பிறந்திருக்கிறது என் நாம மகிமைக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணுனா, ஒருவேளை நானும் ஒரு குடும்பமாக்கப்பட்டா, ஏன் குடும்பம், ஏன் பிள்ளை, அவங்க என்ன விரும்புறாங்க, அவங்க எப்படி வாழ சொல்றாங்கிறதுக்கு வாழ்க்கை முறைகளை நான் அனுபவித்து கொண்டு போயிருப்பேன். இன்னைக்கு ஃப்ரீயா மற்றவங்களை கண்டிக்க முடியுது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சில காலங்களிலே கண்டிக்கும் போது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள பழகு. காலங்கள் முடிந்த பிறகு சில பேர் யோசிப்பான். அதை கூட அழகா நீதிமொழிகளிலே போட்டிருக்கு பாருங்களேன், எடுத்துட்டு வாங்க. 5வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவ வலியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. பாருங்க, சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யறதுல, சில விஷயத்தை கேட்கறதுல, குடிக்காதடா, உடம்பு கெட்டு போகும், இப்படி காரமா திங்காதடா, அல்சர் வந்துடும், உப்பை இப்படி சாப்பிடாதடா, இன்னும் எத்தனை காரியம் இருக்கு. ஓவரா டிவி பார்க்காதடா, ஓவரா செல்போனை நோண்டாதப்பா, ஓவரா லேப்டாப்பை நோண்டாதப்பா. சொல்லும்போது கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் உட்காந்து என்ன புலம்புறோம், ஐயோ என் வாசிமா, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. ஆமென். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் அலட்சியம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேதம் என்பது ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான். நான் விசுவாசிக்கிறேன், இன்னையிலிருந்து ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இப்ப டிவியில பார்த்து புலம்புறீங்கன்னு தெரியல. இப்படிதான் பிரதர், நானும் பிள்ளைய கண்டிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு நினைச்சு கண்டிச்சு, ஆனா என் பிள்ளை என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்ப நான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். தூரம் போய் இருக்கிற பிள்ளைகள் உங்களை தேடி வர போறாங்க. ஆனா இருக்கிற பிள்ளைகள் கண்டிக்கும் போது உட்கார்ந்து கவனமா கேளு. அடுத்து என்னமா சொல்லுது வாசிமா, தொடர்ந்து வசனத்தை வாசி. போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. ஆமென். என் செவியை சாயாமலும் போனேனே. ஹல்லேலூயா. பரம்பி என்ன பிரயோஜனம்? நம்ம ஊர்ல சொல்லுவால, கண்கட்ட பிறகு சூரிய வணக்கம் பிரயோஜனம் இல்லை. முட்டிட்டு குனிகிறது லாபமா,
குனிறப்ப ஸ்லாப் இருக்கான்னு பார்த்துட்டு குனிறது லாபமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆற்றுல இறங்குறீங்க, ஆழம் அகலம் உயரம் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது லாபமா? இறங்கிட்டு உள்ள எம்புட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றதுல நல்லதா? சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனீங்கன்னா கையை மேலே நீட்டி காலை வச்சு மேலே எழும்பி வந்துடுவீங்க. உள்ள இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் பாட வேண்டியதான். எப்படி? நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் பாழுலகை நம்ப வேண்டாம். திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, பாம்பின் வாயின் கழுகை போல பரிதவிப்பாய் நீயும் அப்போ. நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் பாழுலகை நம்ப வேண்டாம். உட்காந்து பாடிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா சொல்லும் போதே கேட்டா ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சு செஞ்சா தேவையா? இன்னைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்குள்ளும் ஆனேனே. ஆமென். தேவையா? சில பேர் பாத்தீங்கன்னா கண்டிஷனுக்கு கட்டுப்படாம வாழ்ந்துட்டு எங்க போனாலும் தள்ளி விடுவாங்க. ஐயோ படுவாவை பையன் வந்துட்டான்ப்பா, ஐயோ மோசமான பொம்பளை வந்துட்டாப்பா, பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க ஊர்ல அப்படி ஆள் இருக்காங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காகவும் கூட நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஏசாயாவில் சொல்லி இருக்கிறது, உன் பேரை அற்று போகாதபடிக்கு நான் பண்ணுவேன் என்று சொல்லி. ஒருவேளை மாம்சீகத்தில் நீங்கள் தவறு பண்ணினாலும் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆனா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. திருப்பி வாசிமா அந்த வசனத்தை. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செஞ்சுருப்பான், எங்கேயுமே போக முடியாது. உண்மையா பொய்யா? இருக்காங்களா? யாருமே அப்படி இல்லையா? இருக்காங்க. என்கிட்ட கிடைக்கினா நான் லிஸ்டே தருவேன். ஏன்னா நான் தொலைக்காட்சியில் பேசுறதுனால அநேக காரியங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் தேவன். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் தேவன். சந்தோஷமா இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும். சபையோடு குடும்பத்தோடு நீங்க என்ன செய்யணும்? கூடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல? புத்திமதியை வெறுக்கிறோம், கண்டிஷனை வெறுக்கிறோம், அலட்சியப்படுத்துறோம். சில வீட்டில எல்லாம் பார்த்துருக்கேன், டிவி அமத்துன்னு 8 மணிக்கு ஆரம்பிக்கிற சத்தம் 10 மணி வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கா தூக்கம் வந்தால் தான் போவான். இன்னைக்கு நல்லா இருக்கும் பிரதர், இன்னைக்கு நல்லா இருக்கு சிஸ்டர். அதில் நீங்கள் உட்காந்து தேவையில்லாமல் பார்க்குற காரியங்கள் உங்கள் மூளையை செலவு செய்து உங்களையும் புலம்ப வச்சிடும். எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு கூட என்கிட்ட சொல்கிறாங்க, டிவியை பார்த்து என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் பிரதர், இந்த செல்ஃபோனை நோண்டியே வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் பிரதர், இவன் கூட சேர்ந்து ஊரை சுற்றியே என் வாழ்க்கை வீணாக போச்சு பிரதர், இவ கூட சேர்ந்து ஃபோன் பேசியே கட்டுவான்னு காலத்தை ஃபுல்லாக வீணடிச்சிட்டேன் பிரதர். இருக்கா இல்லையா? இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவச்சனமே, உன் தகப்பன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு உன்னை அழைக்கல, ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ஒப்பினியும் பினகாசை பத்தி உங்களுக்கு தெரியும். எங்க வாசிக்கிறான் சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தர்? ஒப்பினி பினகாசுன்னு ஒருத்தர் இருந்தான். எங்க இருக்கு? சாமுவேல் புஸ்தகத்தில் எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கு? 2:3. அல்லேலூயா. கண்டிஷன் இல்ல. அந்த ஒருத்த நிமித்தமா, அந்த 2 பய நிமித்தமா அந்த தேசமே என்ன செஞ்சுச்சு? அழிஞ்சு போச்சு. தீனாளி நிமித்தமா அந்த தேசமே என்ன செஞ்சுச்சு? அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க அழிக்கிறதுக்கு உங்களை தேவன் அழைக்கவில்லை.
உங்களை உருவாக்கி இருக்கிறார், உருமாற்றி இருக்கிறார். நீங்க அநேகரை என்ன செய்யணும்? உருவாக்கணும். சில சபைகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சபையில் அநேக போதகர்கள் என்னோட ஷேர் பண்ற காரியம், ஒரு காலத்தில் நல்ல கூட்ட உரையா சபையில் ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை திட்டமும் தெளிவுமா சொல்லுவேன். எனக்கு என்ன செய்யாது, கூட்டம் பூரா குறைஞ்சிருச்சு. அதான் நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம், சத்தியத்தாலே சத்துருவானேனே. நான் இதுக்காக சந்தோஷப்படுவேன். அப்படி சத்துருவானா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இனிமே இந்த வாழ்க்கையில் ஊழியத்தை தவிர வேறு எதையும் நான் பெருசாக ரிசீவ் பண்ணவோ சந்தோஷப்படவோ விரும்புறதில்ல. ஆகையினால் அவர் வைத்திருக்கிற காலம் மட்டும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதே நீதிமொழிகளில் 27:5 என்னமா சொல்லியிருக்கு? வாசிங்க. 5:6 கூட வாசிப்போமே. நீதிமொழிகள் 27:5-6 நல்லா இருக்கும் பாருங்க. வேற புஸ்தகத்துக்கு போக போறேன், இருந்தாலும் சில காரியங்களை நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். சில பேர் எத்தனையோ முறை இதை படிச்சுட்டு கடந்து போயிடுறோம், ஆனால் அதை நம்ம என்ன செய்யறதில்ல, ஒபே பண்றதில்ல. பாருங்க, உச்சி கொட்டும் போதே தெரியுது அப்படின்னு, உச்சி கொட்டும் போதே தெரியுது. நான் படிக்காத நீதிமொழியா, என்னமோ அவருக்கு மைக் கிடைச்சிருக்கு, பீடம் கிடைச்சிருக்கு, பேசுறாரு. அல்லேலூயா. அலட்சியம் உங்க வாழ்க்கையில பைபிள்ல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நான் அதை சொல்ல மாட்டேன். அவமானத்தை கொண்டு வருமா, அது தெரியுமா உங்களுக்கு? யாரையாவது நீங்க அலட்சியப்படுத்துனீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டது போல தெரியும், பின்னாடி இன்னொரு இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? அவமானப்பட்டு நிற்பீங்க. அதுக்கும் டெஃபினேஷன் நிறைய பைபிள்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமை லோத்து அலட்சியம் செய்தான். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சொல்லப்போனால் லோத்தினுடைய மனைவி அவளை அலட்சியம் செய்தான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சாமுவேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சவுல் என்ன பண்ணா? அலட்சியம் பண்ணுனா. அது என்ன நடந்துச்சு? அவமானம் வந்துச்சு. ஆனால் நம்ம பாடும்போது நல்லா பாடிக்கும், அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, அதனாலே அவமானம் அடைவதில்லை. அப்பா கண்டிக்கும் போது நீ என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பா வாங்கி தர்றதை மட்டும் நல்லா திங்கிற, இந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும் டாடி, மச்சான் இந்த கடையில் லெக் பீஸ் நல்லா இருக்கும் மச்சான். கண்டிச்சா மட்டும் கோவம் முனிமூக்கில் வருது. கோவம் எங்க இருந்து வருது? முனிமூக்கில் வருது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீதிமொழிகள் 14:17 எல்லாம் சொல்லியிருக்கு, முற்கோவி மதிகேட்டை செய்கிறான், துர்ச்சுத்தனைக்காரனோ தேவனால் பாராட்டப்படுகிறான். அப்படியா போட்டிருக்கு? வெறுக்கப்படுகிறான். அல்லேலூயா. சரி வாசி மக்களை, நீதிமொழிகள் 27:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சில பேர் இருக்கா, நம்மளை பார்க்கும்போது ஐயாம்பா அண்ணாம்பா அப்படியே உக்காந்து தோளை தட்டுவான், மேலே தட்டுவான், சைடில் தட்டுவான். இருக்கா இல்லையா? இதெல்லாம் மறைவான சிநேகம். சிநேகிதர்கள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மறைவான சிநேகங்கிறவன் ரொம்ப நம்ம கூட அப்படியே பின்னி பிணைவான். பார்த்துருக்கீங்களா? என் குடும்பம் உன் குடும்பம் மாதிரிப்பான், என் புள்ள எனக்கு அல்லேலூயா. பதில் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. சபையில் ஆண்கள்லாம் சேர்ந்து அல்லேலூயா. எனக்கு கேட்கலையே இன்னும். அல்லேலூயா. கொஞ்சம் கேட்குது. ஸ்தோத்திரம். வாசிமா. மறைவான வசனத்தை திருப்பி. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும், சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. என்கிட்ட ஒரு குறை இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிடணும்? என்னைய நேரடியாக கண்டிஷன் பண்ணிடணும். என்கிட்ட நல்லா முத்தம் கொடுக்கறது, நல்லா பேசுறது, நல்ல கையை குலுக்கிட்டு போறது, அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க நீங்களே பார்த்துங்க. நிறைய இடத்துல இது இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பான தேவஜனமே, எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க?
ஆனால் அது நல்லது இல்லை. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நான் அப்படித்தாங்க நடப்பேன். எந்த காரியத்திலையும் சும்மா அப்படி இந்த ஜால்ரா போடுறது, தடவி கொடுக்கறது, ஐஸ் பண்ணுறது, நைஸ் பண்ணுறது. என் ஊழியக்காரங்கிட்டே சொல்லுவேன், நீ ஒழுங்காக வேலை செஞ்சாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, இன்னைக்கு இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, என் வேலை என் கண்டிஷன் இதுதான். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா ஓடி போயிரு. உண்மையாக நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே யாரையுமே எதுலையுமே அப்படி தான். யார் போகிறேன்னு சொன்னாலும் சரி, எந்த காரியம் நின்னாலும் சரி, அதை பற்றி பயப்படவே மாட்டேன். அது தேவனுடைய சித்தம். அது தவறுன்னு தெரிஞ்சு, இது இப்படி நடக்கிறத இப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டேன். கண்ணே மணியே நீ செய்கிறத செய்டா ராஜாத்தி அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யும்போது நீங்கள் நான் செய்யக்கூடியதை என்ன செய்யணும்? கரெக்டாக செய்யணும். செய்ய முடியலையா வெளியில் போயிருன்றேன். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், பின்னாடி யோசித்து புலம்புவாங்க. அது நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிமா, நல்லா இருக்கு பாரு. சிநேகிதன் அடிக்கும் அடிகள், சிநேகிதன் அடிக்கும் அடி ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் நோட் பண்ணிக்கங்க இந்த வசனத்தை. சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மையானவைகள். உண்மையானவைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சிநேகிதன் அடிக்கிற அடி உண்மையானது. சத்துரு இடும் முத்தங்களோ, ஆமென். முத்தத்தில் தான் நிறைய பேர் மொத்தமாக உழுந்து போகிறாங்க. பொன் பிள்ளைகள் கொடுக்குற முத்தத்தை நான் சொல்லலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பொம்பளை பிள்ளைங்க கொடுக்கறது முத்தத்தை நான் சொல்லவில்லை. அந்த முத்தத்தை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காவல்துறை ஆய்வாளர் எழுதி வச்சுட்டு செத்தார். முத்தம் என்பது பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது காமத்தை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த முத்தம் நிச்சயமாகவே ஒரு கிரேட்ஃபுல் கிஃப்ட். உண்மையாகவே பிள்ளைகளை பிள்ளைகளாக நேசிக்கிறவர்களுக்கு அது ஒரு கிரேட்ஃபுல் கிஃப்ட். சில பேர் இருக்கா முத்தம் கொடுக்கறதுக்கு அலையிற, அது 2வது காரியம். அந்த முத்தம் வேஸ்ட்டு, அந்த முத்தம் வேஸ்ட்டு. உண்மையாக சொல்கிறேங்க, சிநேகிதன் அடிக்கிற அடி அது நல்லது. அடிச்சுட்டானா கூட பரவாயில்ல. சில பேர் இருப்பான் பார்த்தீங்களா, எப்படா குழியில் தள்ளலான் இருப்பான், எப்படா எவங்கிட்டயாவது போட்டு விடலான் இருப்பான், எப்படா இவனை பற்றி மேலதிகாரிக்கு பெட்டிஷன் எழுதலான் இருப்பான். ஆனால் நடவடிக்கை பூரா எப்படி? எக்கா 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 பிரதர் பிரதர் சிஸ்டர் உங்களை போல உண்டா? அல்லேலூயா. வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. நிறைய பேர் இப்படிப்பட்ட அன்பில் தான் ஏமாந்து போய் இருக்கிறத ஃபுல்லாக இழந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா நேசிச்சான் பிரதர். வாரத்துக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்து கொடுத்தான். ஐயா, சிக்கன் வாங்கி சாப்பிட முன்னாடி, மட்டன் வாங்கி சாப்பிட முன்னாடி, ட்ரெஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ், கொஞ்சம் யோசிங்க. ஆச்சரியமா அந்த வசனத்தை. சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். கண்டுபிடிச்சுக்கோ. பிரம்பப்பல அடிக்கிறது போல சில நேரத்தில் நண்பன் சொல்ற புத்துமதி இருக்கும் இருக்கும். ஆனால் அது உன்னை சீர்படுத்துவதற்கு, நல்வழிப்படுத்துவதற்கு, உன்னை நல்ல தோழனாக எப்பவுமே வைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. எத்தனையோ பகுதி வேதத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம், தெரியும் சிநேகிதர்களை பற்றி. நல்ல சிநேகிதர்களும் உண்டு, தீய சிநேகிதர்களும் உண்டு. அது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அது அதை சார்ந்தது. உண்மையாக நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியானிட்டியில் உள்ள நல்ல குடும்பங்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. நல்லா வளர்க்குற பிள்ளைங்க நல்லா தாங்க வளருது. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இந்த வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா என்னை திட்டிங்க. நல்லா வளர்க்குற பிள்ளைங்க நல்லா தான் வளருது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே தெரியாது, அழகாக வேலைக்கு போவாங்க, அழகாக வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக திருமணம் நடக்கும், அழகாக குழந்தை பிறக்கும், அழகாக பணியில் சேர்ந்து அழகாக போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரீடம் என்பதை எதிர்பார்க்கிறவர்களும் கண்டிஷனை விரும்பாதவர்களும் தான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறான். ஒன்றும் மாம்சீகத்தின் நோயினால் கஷ்டப்படுறான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நிறைய வசனம் இருக்குது, ஆனால் எனக்கு சொல்ல பிடிக்கல, என்ன சொல்லக்கூடாது. ரொம்ப சொன்னாலும் நீங்கள் என்னை ரொம்ப வைவீங்க. ஆனால் இதெல்லாம் தேவையான வசனம். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே,
கண்டிப்பு வரும்போது ரொம்ப கவனமாக கேளுங்க. கண்டிஷன் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இதில் ஊழியக்காரன் ஏன் கண்டிக்கிறாரு, ஏன் எதுக்கெடுத்தாலும் கடின சத்தியத்தையே வைக்கிறாரு, இவருக்கு வேற எல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சில ஊழியக்காரங்களுக்கு சில பேர் பேரே வச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்து ஊழியக்காரங்க பயப்படக்கூடாது. நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா நம்ம பைபிள் அறிஞ்சிருக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் எடுத்துக்கோமா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்கிறது வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி என்ன பண்ணணுமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். இது என் மேல் விழுந்த கடமை. அப்ப நான் செய்யாம அங்க உட்கார வச்சு என் நேரமும் ராரோ ராரிரோ இப்படியா பாட முடியும்? ஏற்கனவே தூக்கம் வருது, ஒரு பக்கம் பசி இருக்கனால தூங்காம இருக்கையாங்கிறீங்களா? அல்லேலூயா. அது ஒரு நாளைக்கு வாங்க பாடுறேன். ஏன் கண்ணே ராரோ ராரிரோன்னு பாடுறேன் வாங்க. தோத்துறோம். அடுத்த வசனத்தை வாசிமா. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அப்பயே நான் சொன்ன பாத்தீங்களா, சபையில கூட்டம் குறையிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரோக்கியமான கடிந்து கொள்ளுகிற கண்டனம் பண்ணுகிற உபதேசத்தை சிலரால பொறுக்க முடியாது. நம்ம சர்ச்சில் இருக்கு. 2வது வாரம் நான் கடிஞ்சு பேசிட்டேன்னா 3வது வாரம் அந்த ஆள் எஸ்கேப். உண்மையா பொய்யா? போன வாரம் அப்படி பேசினார்ல, அதே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, 2 வாரம் வரல, எனக்கா நஷ்டம். அதுக்கப்புறம் நீ வீட்டில் உட்காந்து பாட வேண்டியதான். என் இதயம் யாருக்கு தெரியும்? நான் போதிக்கிற என் இதயமும் கர்த்தருக்கு தெரியும்ல. உங்களை நான் எதுக்காக போதிச்சேன்? உங்களை நான் எதுக்காக கண்டிச்சேன்? அல்லேலூயா. தோத்திரம் வாசிங்க. செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். சில குடும்பத்துல சில ஆட்கள் நல்ல கிறிஸ்தவன் சொல்லுவான், ஞானஸ்தானம் எடுத்திருப்பான், வருஷத்துக்கு 10 சபைக்கு போவான். வருஷத்துக்கு எத்தனை சபைக்கு போவான்? 12 மாசத்துக்கு 10 சபை. இந்த சபையில் பிரியாணி நல்லா இருக்கா, அந்த சபையில் குஸ்கா நல்லா இருக்கா, இந்த சபையில் சாம்பார் சோறு தான் ஏன் போடுறாங்க. ஆனால் உண்மையாகவே எது நல்லா உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்குன்னா சாம்பார் சோறு தான். அல்லேலூயா. ஏன்னா நான் சாப்பிட்றது சாம்பார் சோறு தான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மூஞ்சி இப்படி தான் இருக்குது, இந்த பாடி இப்படி தான் இருக்குது, இந்த சரீரம் இப்படி தான் இருக்குது. அது கர்த்தர் கொடுத்த ஆகாரம். அல்லேலூயா. அதுக்காக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அளவாக சாப்பிட்டீங்கன்னா வளமாக வாழ்வீங்க. அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொந்தி வெறுத்து முந்தி கொளுத்து சிந்தை சிதைந்து இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் ரொம்ப கொழுப்பிடாமீங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிரசங்கம் கண்டனமாகவும் கடினத்தன்மை உள்ளவர்களாகவும் பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்கு. சில பேர் காரணம் தெரியல, அதனால தான் யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க. எப்போ பார்த்தாலுமா நீ ஒழுங்கா இருந்தேன்னா நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? எப்போ பார்த்தாலும் செவித்தினவர்களாகி. கொஞ்சம் வாசித்து முடிச்சிருமா அந்த வசனத்தை. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. ஆமென். ஓரளவுக்கு கர்த்தர் கிருபையினால் இரக்கத்தினால் மனத்தெளிவை கொடுத்திருக்கிறார். இன்னும் என்னை போன்று நீங்கள் மாறி மனத்தெளிவு உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்றேன். கடிந்து கொள்ளுதலையும் நீ என்ன செய்யாத, தள்ளாத, அசட்டை பண்ணாத. அது உனக்கு என்ன செய்யும்? ஞானத்தை கொடுக்கும். சபைக்கு கூட ரொம்ப அழகா கண்டிஷனை பத்தி பேசும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல 3வது அதிகாரத்துல கடைசி புஸ்தகம் நல்லா இருக்கும்.
பேசிக்கிட்டே வரும்போது ரொம்ப அழகாக டக்கரான ஒரு வசனத்தை அங்கே உள்ள கொண்டு வராரு பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிமா. ஏன்னா 20ஆவது வசனம் எல்லாருக்கும் தெரியும், டக்குன்னு சொல்லிடுவோம். இதோ வாசப்படியே நின்று எல்லாம் சொல்லிடுவீங்க. ஆனால் வாசப்படியை பூட்டி தானே வச்சிருக்கியே, அப்புறம் எப்படி அவர் வருவார்? பாடும்போது நல்லா தான் பாடுறான். வா அருமையா என் போதகரே, வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்திதனில் பெரியவராம் எங்களிடம். இது யார்கிட்ட தெரியுமா தேவன் வருவார்? யார் கூப்பிடுறப்ப வருவார் தெரியுமா? எவன் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்களோ, எவர் கண்டிஷனுக்கு உபே பண்ணுறீங்களோ அவங்க கூப்பிட்டாதாங்க வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா வசனத்தை 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. செவுட்டில் அடிச்ச மாதிரி இருக்கு இந்த வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆமென். இப்போ எனக்கும் திலீப்புக்கும் இந்த எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் பரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கும் ஜெனிஃபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் அவளை கண்டிக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஏன் அவங்கள கண்டிக்கணும்? அப்படியே கண்டிச்சால் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீ யார்ரா என்னையே கண்டிக்க? புருஷன் கண்டிச்சாலே நம்ம அப்படி தான் கேட்குறோம். நீ என்ன கண்டிக்கிறது என்னைய? எனக்கு நான் தெரியாது, உன்னைய மாதிரி தான் நானும் படிச்சிருக்கேன், உன்னைய மாதிரி தானே நானும் சம்பாத்தியம் பண்ணுறேன். சம்பாத்தியம் கூட வருமா? வராதுல. கண்டிஷன் பண்ணுற புருஷன் எப்போ உங்கள் கூட வருவார்ல? கால் தடுக்கி விட்டு கீழே வந்தால் என்ன தேய்ச்சி விடுறதுக்கு புருஷன் வேணுமா வேணாமா? எங்கய்யா தேய்ச்சி விட்றாரு அந்த மனுஷன், அவருக்கு நான் தேய்ச்சி விட்டா பத்தலையாங்கிறீங்களா? அதுக்காவது நீங்கள் வேணும்ல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிமா. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியிலே நின்று உனக்கு கதவை தட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பான திருச்சபையே, என் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, என் அன்பானில் ஆன்லைன்ல எங்கெங்கோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் திருச்சபை சொந்தங்களே, நீங்க கொடுத்துதான் இந்த ஊழியம் நடக்குது. நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டதிலிருந்து நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் தான் என் பிள்ளைகளையும் நானும் போஷிக்கப்படுகிறோம். என் பணியாளர்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கணவன் கண்டிக்கும் போது, மனைவி கண்டிக்கும் போது, பிள்ளைகள் கண்டிக்கும் போது, பெற்றோர் கண்டிக்கும் போது, ஊழியக்காரன் கண்டிக்கும் போது கடிந்து கொள்ளுதலை என்ன செய்? ஏற்றுக்கொள்ளப்படு. மனத்தெளி உள்ளவனாக மனம் திரும்பு. இன்றாவது கடைசி நாள். கர்த்தர் உன் வாசல் படியருகிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறான். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஒரே ஒரு படி. அவரால் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல பெரிய காரியம், தடைப்பட்ட காரியம், விட்டு போன காரியம், கெட்டு போன காரியம், தொலைக்காட்சி ஆன்லைன்ல இணைந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், சபைக்கு வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கும் நடக்க போகுது. Receive the all of your church member, receive the all of your brother and sister. நல்ல கைகளை தட்டி வானத்துக்கு நேராய் கூட எடுத்துக்கோ, பாடு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடியா. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அகிலும் அணுக்கையும் ஒன்றாக்கி வாழுகின்றேன், அகிலும் அணுக்கையும் ஒன்றாக்கி வாழுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான் பாடி முடிக்க போறேன். ஆகாதது என் குடும்பத்துக்கு ஆகும், என் பிள்ளைக்கு ஆகும், என் தெருவில் ஆகும், என் இந்திய தேசத்தில் ஆகும், என் மாநிலத்தில் ஆகும், என்ன போல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஆகும்னு சொன்னீங்கன்னா ஆகும். ஓ ஓ ஓ. துதி
செய்ய தொடங்கியதும் ஆமென். எதிரிகளை தங்களுக்கு வெட்டுண்டு மாடிய செய்தி. இயேசுவின் நாமத்தில் அப்படியே துதி ஆவதாக செய்ய தொடங்கியதும் எதிரிகளை தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது இன்னொரு முறை ஆகாதது எனக்கு எதுவும் இல்ல, எனக்கு சொல்லுங்க. உம்மால் ஆகாதது எதுவும் ஆமென். எல்லாம் அப்படியே அகிலம் சொல்லுங்க. அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி இருக்கிற ஆளுகை செய்கிற ஆவியானவர் இந்த ஆலயத்தின் ஊடாக கடந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் ஒரு மல்டிப்ளை, எல்லாருக்கும் தடைகள் உடைக்கப்படுகிற அனுபவம் நடக்க போகுது. எதுவும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க எங்களோடு சேர்ந்து. நான் ஜெபிக்கிற வேளையில எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற வேளையில எனக்கு மாத்திரமல்ல இந்திய தேசம் முழுவதும் ஆக போகிறது. பெரிய மாற்றம் வரப்போகுது. பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன். அந்த விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல வேலை கிடைப்பதாக, கடன் பாரம் மாறுவதாக, திருமணங்கள் நடப்பதாக, கர்ப்பத்தின் கனி கிடைப்பதாக, பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இணைவார்களாக, தேசத்தில் உயர்வான ஸ்தலத்திற்கு நீங்கள் போவீர்களாக, உங்கள் நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடியான எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த நாளில் மாறுவதாக. Receive the all of your church member, receive the all of your believers, receive the all of your brother and sister. கரங்களை தட்டி அப்படியே செய்ய போகிற இயேசுவுக்கு, அப்படியே செய்ய போகிற இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க அவரை நோக்கி பார்த்திருக்கிறீங்க. உங்கள் முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீர் மாறி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதிப்பீர்கள் ஆக. ஓ, துதிக்கிற வாய் இனிமே சோகத்தோட இருக்க போகிறது இல்ல. நல்ல கரங்களை தட்டி எஸ் என்று ரிசீவ் பண்றவங்க, ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறவங்க, ஆமென் என்று அர்ப்பணிக்கிறவங்க, நல்ல நல்ல கைகளை தட்டி நல்லா 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 நல்லா. உம்மாலாகும் எல்லாமாகும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தில் ஜெபித்திருக்கிற பிள்ளைகள், எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடினது என்று சொல்லி உம்மை தோத்தரிக்க துதிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.